கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இயேசுவின் வருகைக்கான வசனங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16-17 வசனங்கள். மற்றொரு வசனம், இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 51-52. நமக்கு அருமையானவர்களின் இழப்பில் நமக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தரும் வசனங்கள். ஒரு முறை நான் கனவுல அநேகர் பேராஷூட் மாதிரி ஒரு அமைப்பில் மேலே வானத்துக்கு உள்ள டீப் இன்சைட் ரொம்ப வேகமாக நொடி பொழுதில் செல்வதையும் சிலர் அதை கீழே நின்ற வண்ணமாக வேடிக்கை பார்த்ததையும் நான் பார்த்தேன். இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் சம்பவம் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்தேன். நாம் ஆண்டவருடைய வருகையில் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் ஆயத்தம் நம்மிடத்தில் உள்ளதா, இல்லை கீழே நின்று இதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்போமா? பைபிள் நாம் ஜெபத்திலே விழித்திருக்கணும் என்று எச்சரிக்கின்றது. நாம் தவறாமல் ஜெபிக்கின்றோமா? ஆண்டவரோடு உறவு கொள்கின்றோமா? பைபிள் வாசிக்கின்றோமா? ஏசப்பா, உம்முடைய வருகையை எதிர்பார்த்திருக்கும் எண்ணம் இனி எங்கள் மூச்சாக இருக்கணும். காலம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகையில் எதிர்கொண்டு போகும் ஆயத்தத்தை தாங்க ஏசப்பா. துதி, கனம், மகிமை அனைத்தும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகின்றோம்.